என் அன்பார்ந்தவர்களே, நீட் எக்ஸாம் எழுதி டாக்டர் ஆகணும், இல்லை ஜேஇ எழுதி ஐஐடியில் சேரணும், அது மாதிரி ஹை அம்பிஷன் இருக்கா? ஸ்கூலுக்கு போகாமையும் இதனை செய்யலாம், ஸ்கூலுக்கு போகியும் நீங்கள் செய்யலாம். புதிராக இருக்கா? இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். இன்றைக்கு திரு ஹரிகிருஷ்ணன் என்பவரை சந்திப்பதற்கு, ஜூம் மூலமாக சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. My dear parents, students, let me all wish you a very happy and prosperous New Year and advanced Pongal. I'm very, very happy to have this Zoom meeting with Mr. Harikrishnan, who by chance we got together, got introduced with each other. I was talking to him this morning, and I thought we should have this Zoom meeting. பெற்றோர்களே, மாணவர்களே, கல்வியாளர்களே, ரொம்ப சந்தோஷம் இந்த மீட்டிங் நான் உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு. இன்னைக்கு காலையில் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்களை தற்செயலாக சந்திக்க, அவரோட பேச நேரம் கிடைச்சது. நான் உடனே முடிவு பண்ணிட்டேன், அவரோட ஒரு ஜூம் மீட்டிங் போட்டு ரெக்கார்ட் பண்ணி உங்களோட இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளணும்னுட்டு. எதனால் அந்த ஒரு இமீடியட் ஒரு தாட் வந்துச்சு அப்படின்னா, சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு வீடியோ பதிவு பண்ணேன். NIOS, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஓப்பன் ஸ்டடீஸ், திரு ரவி அவர்கள் பின்னால் ரீஜனல் ஆஃபீஸராக இருந்தார். அவரோட ஒரு இன்டர்வியூ போட்டிருந்தேன். இன்னொரு மாணவன், என்னோட படித்த ஒரு மாணவர் வந்து 10th அப்புறம் அவர் NIOSல போய் சேர்ந்து 2 வருஷம் படித்து அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்கில் லேட்டரல் என்ட்ரியில் சேர்ந்திருக்காருன்னு போட்டிருந்தேன். இன்றைக்கு திரு ஹரிகிருஷ்ணன் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப ப்ரீஃப் இன்டர்வியூ, ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள, அரௌண்ட் 5 மினிட்ஸ் ஆர் 7 மினிட்ஸ்க்குள்ள இந்த வீடியோ முடிஞ்சிடும். திரு ஹரிகிருஷ்ணன் சார், குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். இன்னைக்கு மார்னிங் வந்து உங்களோட பேசிட்டு இருக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு தகவல் சொன்னீங்க. உங்கள் பையன் 6ஆம் கிளாஸ் எழுதுறதுக்கப்புறம் யூ டுக் ஹிம் அவுட் டு தி ஸ்கூல், தட் இஸ் நார்மல் கன்வென்ஷனல் ஸ்கூல்லேருந்து அவரை வெளியில் அழைச்சிட்டு வந்துட்டு NIOS மூலமாக அவர் பர்சியூ பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ட்டு. அவர் என்ன பர்சியூ பண்ணிகிட்ருக்காரு, எதை அச்சீவ் பண்ண போகிறாருன்றது கண்டிப்பாக சஸ்பென்ஸாக தெரிஞ்சிடும் இன்னும் கொஞ்சம் நாளில். அதுக்கு முன்னாடி இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு, அந்த NIOS பற்றிய உங்களுக்கு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற என்ன நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்றதை கொஞ்சம் தெரிவிச்சிங்களன்னா இது இந்த தகவல் பல பெற்றோர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இட்ஸ் ஓவர் டு யூ, மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன். ஸோ குட் ஈவினிங் எவ்ரிவன். ஸோ சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு அவரோட மார்னிங் வந்து ஃபோனில் இன்ட்ராக்ட் பண்ண நேர்ந்தது. நானும் ஒரு டிபிக்கல் மிடில் கிளாஸ் பேரண்ட் தான், சவுத் இண்டியன் பேரண்ட். எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் அந்த ஆஸ்பிரேஷன்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸ் இருக்கு, பையனுக்கு நல்ல குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ ரொம்ப நாளாக இந்த தாட் ப்ராசஸ் மைண்டில் போயிட்டே இருந்தது. பையன் வந்து 5th ஸ்டாண்டர்ட் வரும்போதே வர ஆரம்பிச்சிடுது ஆக்சுவலா. ஸோ ஹை ஸ்கூல் வரான், அப்புறம் செகண்டரி, சீனியர் செகண்டரி இருக்கு. ஸோ அப்போ நல்லா தான் பண்ணிட்டு இருந்தான் பையன். பட் எங்களுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து கொடுக்கறது வந்து it was good actually, but we felt something is missing. One school or the other, ஒரு ஸ்கூல்ல ஒன்று நல்லா இருந்ததுன்னா இன்னொரு ஸ்கூல்ல அது குறைவா இருக்கும், இன்னொரு ஸ்கூல்ல வேற ஒரு இது நல்லா இருக்கும். ஸோ பட் ஏதாவது ஒரு லேர்னிங் நம்ம எக்ஸ்ட்ராவா, அதாவது எதர் இன் டர்ம்ஸ் ஆஃப் நாலேஜ், அடிஷ்னல் நாலேஜ் ஆர் எனி கண்டென்ட் ஆர் எனி அடிஷ்னல் ஸ்கில் தட் வி கேன் இம்பார்ட். அது ப்ராப்ளம் சால்விங்கா இருக்கலாம், இல்லாட்டி லாங்குவேஜ் ஸ்கில்லா இருக்கலாம். ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் ஆக்சுவலி. He was going for language classes, other things. But we always felt ஸ்கூல்ல வந்து கொடுக்கறது அவனுக்கு பத்தலை அப்படின்னு. ஸோ அததான் ஒரு வந்து தேவை என்பது உள்ளவரை எல்லோருக்கும் அந்த பசி இருந்துட்டே இருக்கும். அந்த பசி பையனுக்கு வந்ததோ இல்லையோ, எனக்கு வந்து எடுத்து ஆஸ் அ பேரண்ட். ஸோ அதை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். தென் ஐ காட் டு நோ, ஒரு பெரியவரை நான் என்னோட ட்ரெயின்ல வந்து நான் மீட் பண்ண நேர்ந்தது. ஸோ அவர் மூலமா எனக்கு தெரிய வந்தது. ஸோ இந்த மாதிரி NIOSனு ஒரு போர்டு இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம ஸ்கூலுக்கு போகாம
நம்ம வீட்டில இருந்தே தொலைதூர கல்வி, தட் இஸ் ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ட் லேர்னிங். அது வந்து மெயினா இந்த போர்ட்ஸ் வந்து யாருக்குன்னா, இது வந்து ஜென்ரலா ஒரு தவறான புரிந்துணர்வு இருக்கு இந்த போர்ட்ஸை பத்தி. அதாவது யாருக்கு ஸ்கூல்ல வந்து பாஸ் பண்ண முடியல, ஸ்கூல்ல வந்து தேர்ச்சி பெற முடியல, அவங்களால மட்டும்தான் இந்த போர்டை வந்து எடுத்துக்க முடியுங்கிற ஒரு தவறான புரிந்துணர்வு இருக்கு. பட் அப்படி இல்லை. ஆக்சுவலா ஸ்ரீதர் சாரே சொல்லியிருக்காரு, பீப்புள் ஹூ என்ன சொல்றது, பன்முக இதுல வந்து துறைகள்ல வந்து சிறப்பா இருக்கிறவங்க, தட் இஸ் அவங்க வந்து தியேட்டர்ல இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ்ல இருக்கலாம், இல்லாட்டி மியூசிக்ல இருக்கலாம், வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்ட். ஸோ ஏதாவது ஒண்ணுல வந்து இருந்ததுன்னா அவங்க கூட இந்த போர்டை வந்து ஒரு ஸ்கூலிங்க்கு என்ன சொல்றது ஒரு சப்போர்ட்டா வச்சுட்டு அவங்களுடைய துறையோ அவங்களுடைய எந்த துறையை சார்ந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பர்சீவ் பண்ணலாங்க. ஸோ என் பையனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஆக்சுவலா. பட் ஸ்கூல்ல கொடுக்கறது வந்து ஒரு பேசிக் லெவல்ல இருந்தனால எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பா போகணுங்கிறதுனால வி ஃபெல்ட் ஆக்சுவலி வி கேன் டூ இட் அவுட் சைட் த ஸ்கூல். ஸோ அதை பத்தி நான் நிறைய கூகுள் பண்ண ஆரம்பிச்சேன். அதுல எனக்கு சில மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிடைச்சது. அப்புறம் வேற சில கிட்ட பேசினேன். ஸோ பட் ஈவன் தன் இப்பவும் சொல்றேன், இவ்வளவு தூரம் வந்தது இவ்வளவு வருஷங்களுக்கு அப்புறம் கூட இன்னும் நான் கத்துன்னு தான் இருக்கேன். இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்கு. இதை பத்தியே தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து இந்த போர்ட்ஸை பத்தி, இந்த போர்டு எப்படி ப்ராசஸ், அதுல என்ன ப்ராசஸ் இருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன், அதுல எப்படி படிக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். அதை தாண்டி இந்த போர்டு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒத்து வருமாங்கிறது அதை பேரண்ட்ஸ் தான் டிசைட் பண்ணணும். அது பெரிய பங்களிப்பு. அது பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே என்ன சொல்றது, ஒரு முகத்தோடு ஒரே திங்கிங்ல இருக்கணும். அப்பாக்கு மட்டும் இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம அம்மா மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருந்தோ, மெயினா பையனுக்கு இருக்கணும், பையனுக்கோ பொண்ணுக்கோ படிக்கிற குழந்தைக்கு வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அப்புறம் அப்பா அம்மாக்கு இருக்கணும். அப்பா அம்மாக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பையனுக்கு இருக்குன்னா வேற யாரையும் பத்தி கவலைப்பட வேண்டாம், தைரியமா இறங்கலாம். ஓகே. ஸோ 6th அப்புறம் அவரை ஸ்கூல்லேருந்து எடுத்துட்டு இப்போ ஏதோ ஒரு இடத்துல என்ஐஓஎஸ் மூலமாகவும் படிச்சுக்கிட்டு அவர் +2 முடிச்சிட்டாரா? என்ஐஓஎஸ் மூலமா முடிச்சிட்டாரா அவரு? முடிச்சிட்டாரு சார். முடிச்சிட்டு இப்போ ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் முடிச்சிட்டாரு. இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. ஸோ நீங்க ஒரு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொன்னீங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு அன்கன்வென்ஷனலா ஒரு ரூட் எடுக்கணும் அப்படின்னா அப்பா அம்மா ரெண்டு பேருமே அதை ஒருமித்த கருத்தோடு இருக்கணும். அதே மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்டும் அதே ஒருமித்த கருத்தோடு இருக்கணும். அது ஒரு பாயிண்ட், ரொம்ப கரெக்டான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. ரெண்டாவது பாயிண்ட் எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா, என்ஐஓஎஸ் என்னவோ ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் ஆகி படிப்பே படிக்காதவங்கள அங்கே போயிட்டு சேர்த்து விடுறது அப்படின்ற ஒரு கருத்திலிருந்து ஆரம்பித்து பன்முகத்தன்மை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது ஒரு உகந்த வழிமுறை அப்படின்னு சொன்னது ரொம்ப அமேசிங். நான் கூட பல இடங்களில் கேள்விப்பட்டிருக்கேன். பசங்க ஸ்கூலில் படிக்கலை அப்படின்னா, நீ வந்து இனிமேல் இந்த ரெகுலர் ஸ்கூலில் வேணாண்டா, நல்லபடியாக போய்ட்டு என்ஐஓஎஸ் சேர்த்து விட்றா அப்படின்ற மாதிரி ஒரு 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 சீல், ஒரு லேபிள் குத்திட்டாங்க. அதில் இல்லை, நார்மலாக படிக்கக்கூடிய, நன்றாக படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட அது மாதிரி பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் உள்ளூர்ப்பா 3வது பாயிண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னீங்க. தி டேக் அவே ஃப்ரம் அ ஸ்கூல் இஸ் நாட் தட் நாட் குட்னு சொல்ல மாட்டேன், அதை விட இது பெட்டர். ஸோ ஸ்கூலுக்கு அனுப்பாமையே ஓப்பன் ஸ்கூலிங் பண்ணலாம், அதுக்காக ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ தட்ஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன். இதை பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா? எப்படி இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா அவர் என்ன படிச்சுட்டு இருக்காருன்றது பின்னால நம்ம வந்து அவர் அதை அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களை நேர்காணல் பண்ண போகிறேன் நான். இதை பற்றி சொல்லுங்க. தட் இஸ் இட்ஸ் நாட் மென்ட் ஃபார் தோஸ் ஹூ ட்ராப் அவுட் த ஸ்கூல், நாட் சூட்டபிள் ஃபார் அ ரெகுலர் ஸ்கூல், ஸோ தே கோ ஃபார் என்ஐஓஎஸ். அதிலிருந்து அந்த ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, கொஞ்சம் சுருக்கமாக ஒரு 2-3 மினிட்ஸ் சொல்லலாம் நீங்க. இல்ல, இது நான் என்ன பாக்குறேன்னா, இத பத்தி அவேர்னஸ் அதிகமா இருக்கிறது இல்ல. ஒண்ணு, எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பேசிக்கா இது ஒரு சொசைட்டல் ப்ராப்ளமா நான் பாக்குறேன் சார். நான் யாரையும் பிளேம் பண்ண விரும்பல. பட் தி திங் இஸ் தட் என்ஐஓஎஸ் என்னதான் ஆப்ட் பண்ணாலும் பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அவங்களுடைய இன்வால்மெண்ட் இதுல ரொம்ப ஹெவியா இருக்கு. ஆனா என்ன நினைக்கிறாங்க, நிறைய பேரண்ட்ஸ் வந்து
என் பையனை வந்து இந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல போட்டேன், இல்லாட்டி இந்த ஐசிஎஸ்சி ஸ்கூல்ல போட்டேன், இல்லாட்டி இந்த பிராண்டட் ஸ்கூல்ல நான் போட்டுட்டேன். ஸோ அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஸ்கூல்ஸ் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கூல்ஸ் இருக்கிறது ஒரு பர்பஸ்க்கு. ஸ்கூல்ஸ் வந்து இருக்கிறது ஃபங்க்ஷன் ஆகுது, அது ஒரு பர்பஸ்க்கு. பட் அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ அதை தான் நான் புரிஞ்சுட்டேன். அதை நான் புரிஞ்சுட்டனால, பட் இதுல முக்கியமா இது ஒன்று, ஸ்கூல் சைட்ல இருந்து பார்த்தோம்னா ஸ்கூல்ஸ் வந்து எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கறது இல்லை. பட் பேசிக்கா என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருது. பட் அது பத்துமா அப்படிங்கிறது அது பேரண்ட்ஸ் கிட்ட தான், பேரண்ட்ஸ் தான் அதை டிசைட் பண்ணணும். நான் அதை தான் சொல்லுவேன். நான் எடுத்த டெசிஷன் கரெக்டா, மற்றவங்க எடுக்கிற டெசிஷன் சரியில்லை நான் சொல்றதுக்கு நான் யாருமே இல்லை ஆக்சுவலா. இது வந்து ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் ஆக்சுவலா, அண்ட் ஃபேமிலி சென்ட்ரிக். மெயினா அப்பா அம்மா ஸ்டூடெண்ட் சேர்ந்து டிசைட் பண்றது. ஸோ அவங்க அப்பா அம்மா வந்து முடிவு பண்ணிட்டாலும் பையனுக்கு உகந்து வரணும். பையனுக்கும் 3 பேருக்குமே ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இதுல அதுக்கு டைம் ஆகும். அது வந்து இந்த ஏர்லியர் தி அண்டர்ஸ்டாண்ட், அதாவது 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட்ல வந்து நான் இந்த போர்டை பத்தி தெரிஞ்சுக்கிறேங்கிறது என்னை பொறுத்த வரைக்குமே லேட்டுன்னு நான் சொல்லுவேன் ஆக்சுவலா. இந்த ஏர்லியர் எவ்வளவு சீக்கிரம் முன்னாடி இந்த போர்டை பத்தி அவேர்னஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அதை பத்தி நம்ம மெட்டீரியல்ஸை படிக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம், 4 பேர்கிட்ட போய் பேசுறோம், NIOSல படிச்சு பாஸ் ஆன பசங்க கிட்ட போய் பேசுறோம், அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறோம். ஸோ அது மூலமா தான் அப்புறம் இது எல்லாம் நமக்கு ஒத்து வருமாங்கிறத பார்க்கணும். நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷனுக்கு ஒத்து வருமா, நம்மளால எவ்வளவு தூரத்துக்கு இன்வால்வ் ஆக முடியும், எவ்வளவு பொறுப்பை நம்ம எடுத்துக்க முடியும், எவ்வளவு நம்ம இதுல கொடுக்க முடியும், அதெல்லாத்தையும் ஃபேக்டர் பண்ணி தான் ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஆனா அது ஒரு டிசிஷனை எடுக்கிற வரைக்கும் எல்லாம் பண்ணலாம். இதுக்கு டைம் எடுத்துக்கலாம், 1 இயர் 2 இயர் 3 இயர்ஸ் எடுத்துக்கலாம். ஆனா ஒன்ஸ் டிசைட் பண்ணியாச்சுன்னா பின் வாங்க கூடாது. அதுதான் என்னுடைய கருத்து. குட். உங்க சன் இது ஐம் சாரி சார், எது சொல்ல வந்தீங்க? குறுக்க இல்ல சார், நீங்க கேள்வி தொடருங்க. இப்போ இந்த அப்ரோச் உங்க சன்னு மனமும் வந்து ஏத்துக்கிட்டாரா, இல்லப்பா நான் ரெகுலர் ஸ்கூல்ல படிப்பேன் அப்படின்னு சொன்னாரா? இல்ல சார், பையனும் நானும் ஒத்துட்டோம். நான் இன்ஃபேக்ட் காலில் வெந்நீர் ஊத்தின்ற மாதிரி இருந்தேன், எப்படா எடுக்கிறதுன்னு. நான் ரொம்ப அவசரப்பட்டேன். அதனால் இப்பவே எனக்கு இவ்வளவு வருஷம் கழிச்சு பார்த்தா எனக்கே ரொம்ப சிரிப்பா இருக்கு நான் நடந்துட்ட முறையை பார்த்தா. அவ்வளவு அவசரப்பட்டேன். ஸோ இப்ப 6 வருஷமா அடிபட்டனால இதுலயும் நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் இருந்தது. ஸோ இப்ப பார்த்தா எனக்கே சிரிப்பா இருக்கு அதை பார்த்தா. இதுல வந்து என்னோட ஒய்ஃப் முதல்ல கன்வின்ஸ் ஆகல, அவங்க டைம் எடுத்துட்டாங்க. ஸோ இட் டுக் ஃபியூ மந்த்ஸ் ஃபார் ஹர். பட் லேட்டரா நான் அவங்களும் சிங்க் ஆயிட்டாங்க இதுல. அதுக்கப்புறம் நீங்க ஒண்ணுன்னு சொன்னீங்க நம்ம மார்னிங் போன்ல பேசும்பொழுது, அதுல என்ன ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் பண்ணாரு NIOSல அப்படின்னீங்க. அது கொஞ்சம் விவரமா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஓபன் ஸ்கூலிங் NIOSல ஓபன் ஸ்கூலிங் ஸ்பெஷல் கோர்ஸ் இல்ல சார், ஸ்பெஷல் கோர்ஸ் இல்ல. ஸோ NIOSல வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது இட் ஆஃபர்ஸ் செகண்டரி கிளாஸ் 10th அண்ட் சீனியர் செகண்டரி விச் இஸ் கிளாஸ் 12th. ஸோ அண்ட் இதுல வந்து குரூப் ஏ சப்ஜெக்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், 5 to 7 சப்ஜெக்ட்ஸ். ஸோ இதை தவிர பிரைமரி லெவல்ல யாரெல்லாம் ஸ்கூல்ல இருந்து டிராப் அவுட் ஆயிட்டாங்களோ அவங்களுக்கு கூட இதுல வந்து கோர்சஸ் இருக்கு, சர்டிபிகேட் கோர்சஸ் மாதிரி 1 இயர் கோர்ஸ் தான் அது. ஸோ அதை வந்து OBEன்னு பேர் வைக்கிறாங்க, ஓப்பன் பேசிக் எஜுகேஷன். எஸ், OBE லெவல் A, லெவல் B அண்ட் லெவல் C. ஸோ என் பையன் வந்து OBE லெவல் C பண்ணினான். அது which is equivalent to 8th standard. ஓகே ஓகே ஓகே. நான் வந்து இதை வந்து இதுக்கு ஒரு பேரலா அதை சொல்லணும்னா, உங்களோட டயத்துல ஆக்சுவலி ESLCன்னு ஒண்ணு இருந்தது அந்த காலத்துல. ஸோ அதுக்கு ஈக்குவலண்டா சொல்லலாம். ஸோ அதுக்கு ஈக்குவலண்டா சொல்லலாம். ஸோ அவர் வந்து 6th முடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து OBE லெவல் A, லெவல் B, லெவல் C முடிச்சுட்டு he made it equivalent to 8th standard. He didn't do OBE level AB. ஏன்னா 5th அப்புறம் தான் நாங்க ஸ்கூல்ல இருந்து வெளியில எடுப்போம். ஸோ அப்ப வந்து OBE லெவல் A, OBE லெவல் B பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ டைரக்டா OBE லெவல் Cக்கு நான் ரெஜிஸ்டர் பண்ணினோம். Which is equivalent to 8th. It is equivalent to class 8. ஸோ ஒரு சின்ன ஒரு இன்புட் பெற்றோர்களுக்கும், NIOS பொறுத்தவரையில் 8th வரைக்கும் படிச்சிருக்கணும். 8th வரைக்கும் படிச்சிருந்தா போகிறோம். அவங்க வந்து டைரெக்டாக 10th ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். 10th ரிஜிஸ்டர் பண்ணால் அதுக்கப்புறம் 2 years லேட்டர் +2ல அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதுதான் அவங்க ஸ்கீமு. அந்த ஸ்கீமை முழுமையாக தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தியிருக்காரு திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள். அவர்களுக்கும் அவங்க மனைவி அவர்களுக்கும் நமது பாராட்டுகள்.
இஃப் ஐ அலோட் ஸ்மால் கரெக்ஷன் சார், எயித்து ப்ளீஸ். பண்ணணும்னு கூட ஒரு கம்பல்ஷன் இல்லை, ஓகே மேண்டேட்டரி இல்லை. ஓகே. ஆமா, நாங்க நாங்க எதுக்கு பண்ணினோம்னாக்க, பிகாஸ் வி நீட் அ சர்டிபிகேட் ஆக்சுவலி ஐ நோ. தட் ஹி ஹஸ், இட்ஸ் a லீகல் ஒன். அதாவது இது கவர்மெண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கிட்ட தான் அந்த போர்டு வருது. ஆமா. ஸோ அந்த கிளாஸ் 8க்கு ஈக்குவலண்டா ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு they offer a certificate. ஓகே. So we also have a certificate actually. Tomorrow if someone questions us from any organization, நீ கிளாஸ் 8 பண்ணாம எப்படி பண்ண, 10th பண்ண ஏதாவது கேட்டாங்கன்னா, அட்லீஸ்ட் we have a certificate to show. ஓகே. It's a credential actually. It's a credential. பட் ஃபிஃப்த்துக்கு அப்புறமே ஜென்ரலாவே 10th எழுதுறதுக்கு வந்து we just need to give one declaration actually, self declaration. I have the required knowledge and skills to pursue the secondary course offered by NIOS எழுதி நம்ம செல்ஃபா சைன் பண்ணி we can submit that as a document, ஸ்கேன் பண்ணி பண்ணலாம், which is also accepted by NIOS. வெரி குட் வெரி குட். இதை நான் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்கிங், லேட்டரல் திங்கிங்ல சொல்லுவேன். கன்வென்ஷனலாக ஒரே இதில் போகிறதுக்கு பதில் இந்த ஒரு மாறுபட்ட ஒரு ஒரு அப்ரோச், ஒரு அணுகுமுறை நான் பல இடங்களில் சொல்லுவது உண்டு. இன்னைக்கு மார்னிங் கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, எங்கேருந்தோ ஃபோன் பண்ணி ஒரு மேடம் கேட்குறாங்க, நான் நல்ல ஸ்கூலில் சஜஸ்ட் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கெல்லாம் நல்ல ஸ்கூல் ஒரு பிராண்டிங் பண்ணியாச்சுன்னா 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம். அதுபோல் நல்ல ஸ்கூல் ஏதோ ஒரு ஊரில் இருக்குது, நம்ம கிராமத்தில் இல்லை, நம்ம ஊரில் இல்லை. அதெல்லாம் இல்லாமல் இந்த ஒரு அணுகுமுறை இஸ் அன் அமேசிங். இது வந்து ஒரு வரப்பிரசாதம், பூன் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் ரொம்ப நன்றி மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன். நான் உங்கள் பர்மிஷனோட இந்த வீடியோவை நான் ஜூமில் போட போகிறேன். நான் ஏன்னா இது போன்ற நிலையில் நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு டைலமா. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம ஜனவரியில் இருக்கோம். பல பள்ளிக்கூடங்களில் இன்றைக்கு டிசி வாங்கிக்கிறீங்களா இல்லை கண்டினியூ பண்ணுங்க வில்லிங்னஸ் கேட்பாங்க. அவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ரெண்டாவது, ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன் இருக்கார், ஒரு ஷட்டில் காக் ஆடலாம் இல்லை செஸ் ஆடலாம். அண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குகேஷ் அவர்கள், அவரும் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு ஸ்கூலில் பர்சியூ பண்ணலை. ஆனால் அவர் ஸ்கூலில் விட்டாரே தவிர இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஸ்கூலில் அவர் பின்னால் போயிட்டுருக்கோம். அதனால் ஏகாகிர சிந்தான்னு சொல்லுவாங்க, ஒரே ஒரு குறிக்கோளை மனசில் வச்சு அதில் ப்ரொசீட் பண்ணணும்ட்டு. ஸோ இந்த தகவல் எல்லாருக்கும் போய் சேரணும். சொல்லுங்க. இல்ல நீங்க குகேஷ் பத்தி சொன்னீங்க. ஆமா, ஆக்சுவலா உங்களுக்கு மேரி கோம் தெரியும் இல்லையா? மேரி கோம் சார். ஆமா, மேரி கோம் did her schooling from NIOS. ஓகே ஓகே. And Somdev Varman, tennis player, he did his schooling from NIOS. I'll be happy, மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன். இது இந்த நேம் நீங்கள் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ நான் எடிட் பண்ணும்போது அவங்களுடைய நேம் நான் மேலே போடுறேன். அவங்களும் போயிட்டு சர்ச் இட் இன் தி இன்டர்நெட் அண்ட் கெட் மோர் இன்ஃபர்மேஷன். அதாவது இந்த பாதை இருக்கு, ஆனால் இந்த பாதை எப்படி இருக்கும்ன்றது ஒரு மலைப்பாவே நிறைய பேருக்கு இருக்கு. அந்த பாதையை நீங்கள் நல்லபடியாக அந்த பாதையில் பயணித்துட்டு இருக்கீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த தகவல் எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்கள் பர்மிஷனோடு நான் போட போகிறேன். இந்த வீடியோவில் இந்த ஒரு மேலே ஒரு நம்பர் போகுது, அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. மை டியர் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் எஜுகேஷனிஸ்ட், உங்களுக்கு இந்த வீடியோ சம்மந்தப்பட்டோ இல்லை கல்வி சம்மந்தப்பட்டு ஏதாவது டவுட்ஸு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் எனக்கு அனுப்பலாம். ஐ வில் ட்ரை டு ஆன்சர் யூ. ரொம்ப நன்றி மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன். கலங்கரை விளக்கம்னு சொல்லுவாங்க, நீங்கள் கலங்காதே இதோ விளக்கம் தருகிறேன் அப்படின்ற மாதிரி இதை நான் எடுத்துக்கிறேன். நான் தேங்க்யூ மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் மச். தேங்க்யூ. என்ன பார்த்தீங்களா, இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் இன்னும் விழாவரியாக போட போகிறேன். NIOS-ஐ யூஸ் பண்ணி வெற்றி அடைந்தவர்கள் பட்டியலே போடுறேன். ஆக ஒரு இடத்துக்கு போகணும்னா ஒரு ரூட் இல்லை, பல ரூட் இருக்குது. நம்ம போகும் இடம் அந்த இடத்துல போகணும்னா கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசனை பண்ணணும். அடுத்த வீடியோவில் நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தரேன். ஆல் தி பெஸ்ட்.